இறால் பிரியாணி கொஞ்சம் கூட இறாலோட கவுச்சி ஸ்மெல்லே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டிட்டு இந்த இறாலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, அது கூடவே மல்லி, புதினா இலை, 2 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு, தக்காளி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் வந்துட்டு ஒரு 120 ml அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், அது கூடவே நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிளகுத்தூள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, ஃபைனலாக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு வறுத்த இறாலையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணீரை ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரிசி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இது அப்படியே வந்து ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பரான இறால் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.